ஆன்மீக வழிபாடு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய நம்முடைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவதாரு தேவதாரு என்கிற மரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 27 நட்சத்திரம், அதாவது ஒவ்வொரு அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க, கும்பராசி மீன ராசியில பிறந்தவங்க, பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்களுடைய மரம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவதாரு மரம். அது குரு கடாட்சம் உள்ள மரம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க எல்லாம் இந்த தேவதாரு மாலை அணியலாம். அந்த அதனால என்ன பயன் கேட்டீங்கன்னா, அது நார்மலாவே எந்த நட்சத்திரம் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துடைய மரங்களை நம்ம வீட்டுல வளர்க்கறது ரொம்ப சிறப்பானது. அதே போல பாத்தீங்கன்னா, இல்ல ஏன்னா ஒரு கோயில்ல நல்ல முறையில அது அந்த மரங்களை நீங்க பிறந்த நட்சத்திர விருட்சம் சொல்லுவாங்க, அந்த விருட்சத்தை எடுத்துட்டு போயிட்டு நட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அது உங்க கைகளால நடப்பட்டு அது நல்லா வளர வரைக்கும், ஒரு தேவையான அளவுக்கு வளர வரைக்கும் அது நல்லா வளர வளர உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ராசியில இந்த விருட்சத்தை வச்சு நல்லா செழிப்பா இருக்கும் குடும்பம். இது விருட்சம் சொல்லுவாங்க, நட்சத்திர விருட்சம். 27 நட்சத்திரம், 27 யோகம், அதே மாதிரி கரணம் சொல்ற மாதிரி இந்த விருட்சம் நட்சத்திர விருட்சம் சொல்லுவாங்க. இது தேவதாரு மரம் பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் அதிகம் கொண்ட தேவதாரு மரம். அது நிறைய விஷயங்களுக்கு மருத்துவத்துக்கு உபயோகப்படுகிறது. இங்க தமிழ்நாட்டு சைட்ல இங்க எதுவும் கிடையாது. தெற்கத்தி சைட்ல, அதாவது தஞ்சாவூர், சிதம்பரம், சரி அந்த சைட்ல இருக்க வாய்ப்புகள் உண்டு. பண்ருட்டி அந்த சைட்ல இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கேரளா மாநிலத்துக்கு நிறைய கிடைக்கும், அங்க ஈஸியா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த இப்ப நீங்க யூடியூப்ல போட்டா கூட இந்த தேவதாரு மணியை பத்தி பார்க்கலாம். அது முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஜபமணி ஆகட்டும் இல்ல மாலைகள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் பகல் பொழுது மட்டுமே போடணும். பூஜை செய்யற நேரத்துல போடலாம். எங்கன்னா யாத்திரைகள் போறீங்கன்னா, கோயிலுக்கு போறீங்கன்னா தாராளமாக போடலாம். அதே மாதிரி வீட்டுல ஓமம் பண்ற இல்ல கோயில ஓமத்துல கலந்துக்கிறீங்க, கும்பாபிஷேகங்களையும் அந்த நேரங்கள் போடலாம். சாதாரணமாக எப்பவுமே எந்த ஒரு மோதிரமோ, தங்க மோதிரமானாலும் வெள்ளி மோதிரமானாலும் எந்தவித மணியை மட்டும் நம்ம ருத்ராட்ச மணியமோ, ஸ்படிக மணியமோ, முத்து மணியோ எதுவும் ஒண்ணு நைட்ல போடக்கூடாது. ஏன்னா அது எந்த அளவுக்கு நீங்க மரியாதை கொடுத்து அதை வச்சிருக்கீங்களோ அதனுடைய சக்தி உங்க கையில அபரிவிதமா இருக்கும். நல்ல முறையில நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நல்லதுக்காக அது நம்மளுக்கு பயன்படும். அதுவே நம்மளுக்கு கவசமாக இருந்து நம்மளை காப்பாற்றும். இந்த தேவதாரு அந்த மரத்துடைய மரம் தான் இது. இது சின்னதா ஒரு கோல் மாதிரி செய்யப்பட்டிருக்குது. இது இப்போ இந்த நட்சத்திரத்துக்குரிய மரத்தை நம்ம இது மாதிரி மாலைகளாக போடலாம். இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு துண்டு இது 18 இன்ச்சு இருக்குது மொத்தம். ஒரு 18 இன்ச்சுல நம்மளுடைய வீட்டுல பூஜை அறையில வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கு புஷ்பம் வைத்து தூபதீபம் காட்டி உங்களுடைய நட்சத்திர அன்று நீ பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு புஷ்பம் போட்டு தூபம் காட்டி அதை தொட்டு கும்பிட்டா போதுமானது. அது பூஜை அறையில இருக்க வேண்டிய பொருள். தன்னுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரக்காரங்க பிறந்தாங்களோ அந்த நட்சத்திரம் இது தேவதாரு இல்லையா. இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தீங்கன்னா அத்தி மரம், அத்தி மரத்துல விநாயகர் செய்யலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வன்னி மரம், அவிட்ட நட்சத்திரக்காரன் வன்னி மரத்துல பிள்ளையார் செய்யலாம், இல்லைன்னா சிவலிங்கம் செய்யலாம். அது மாதிரி அந்தந்த நட்சத்திரம் பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அந்த விருட்சத்தை வச்சு நீங்க வீட்டை ஒரு சின்னதா இது மாதிரி ஒரு 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 கோல் மாதிரி செஞ்சு அதுக்கு மேல சந்தன குங்குமம் பொட்டு வைத்து தூபம் காட்டி தீபம் காட்டி அது பூஜை அறையிலேயே இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்க பிறந்த நட்சத்திரம் மட்டும் அன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு பாலாபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய இது. அதே மாதிரி எல்லாரும் எல்லாம் இதுவும் போடக்கூடாது, புரியுங்களா. நீங்க இந்த உத்ராட்சம், துளசி மணி, ஸ்படிகமணி இந்த 3 மணி மட்டும் யார் வேணாலும் போடலாம். அதே மாதிரி நட்சத்திர விருட்சம் எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துடைய மாலைகள் அந்த அந்த நபர் மட்டும் போடலாம். இது 3 ரொம்ப விசேஷமானது. இது இது எக்ஸ்ட்ரா என்னன்னா நம்ம நார்மலா ஒரு ருத்ராட்சம் போட்டு இருக்கிறோம் அந்த பட்சத்துல
நான் பூரட்டாதி நட்சத்திரம் அந்த சொல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவதாரு மாலை நம்ம போறது அந்த நட்சத்திரோடைய காரங்களுக்கு இன்னும் குரு கடாட்சம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த விசாகம் புனர்பூசம் பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த தேவதாரு மாலை இப்ப சமீபத்துல வந்து சொல்லிக்கிறாங்க. இப்ப எப்படி கருங்காலி மாலை சொன்ன மாதிரி இந்த தேவதாரு மாலை சொல்லி இருக்கிறாங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்க கட்டாயமாக போட்ட மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாலை தேவதாரு மாலை. இது கை மணியாகவும் போடலாம், கழுத்து மணியாக மாலைகளாகவும் போடலாம். இல்லைன்னா இது மாதிரி ஒரு கோள்களாக நம்மளுடைய பூஜை அறையை வைத்து பூஜை செய்வது மாலை. அதனால இந்த தேவதாரு மணிகளை தாங்கள் அணிந்து வாழ்வில் குரு கடாட்சம், பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் வந்து குருவுடைய நட்சத்திரம். அதனால இந்த 3 நட்சத்திரக்காரங்க இந்த தேவதாரு மாலையில் போட்டா சிறப்பாக இருக்கும். வாழ்வில் அந்த குரு கடாட்சம் எப்பொழுதும் அவங்களுக்கு நீங்கா வண்ணம் செல்வ செழிப்போடு இருப்பார்கள். இந்த மாலைகளை அணிந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரங்கள் பயன்பெறுங்கள். தேவதாரு மாலைகள். நன்றி, வணக்கம்.